18 வருஷமா அந்த கூனி ஆலயத்துக்கு எப்படி இந்த சீசர்கள் இந்த 2 குருடர்கள் பின்னாடி போனாங்களோ அப்படியே அந்த 18 வருஷ கூனி ஆலயத்துக்கு தவறாம போகுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. குனிஞ்சு ஒரு நாள் கொண்டு போய் யாராவது சொந்தக்கார் விட்டுருக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்க யாராவது கொண்டு விட்டுருக்கலாம். 18 வருஷமா யாரும் விட மாட்டாங்க. ஒரு 4 நாள் ஹெல்ப் பண்ணலாம், கார் இது வச்சு கூட்டிட்டு வரலாம், அதுக்கப்புறம் அடப்பா அப்படி விட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா அந்த அம்மா விசுவாசத்தோடு கூட கூனியா இருந்தாலும் பரவாயில்ல அப்பாவோட வார்த்தையை கேட்கணும், கூனியா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆலயத்துக்கு போகணும், கூனியா இருந்தாலும் பரவாயில்ல நான் தேவ சமூகத்துக்கு போகணும், எனக்கு விடுதலை கொடுக்கிறாரோ இல்லையோ நான் ஆண்டவரை தேடுவேன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்காகவே ஒரு அற்புதத்தின் நாளை என் தேவன் ஆகிய கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கான ஒரு அற்புதத்தின் நாளை என் தேவனாகிய கர்த்தர் குறிக்க போகிறார். அந்த நாளிலே யார் தடுத்தாலும், எத்தனை பேர் போராடினாலும், எந்த சூழ்நிலைகள் எழுப்பினாலும், எத்தனை பிசாசுகள் விரோதமா எழுப்பினாலும், என் தேவன் உனக்கு செய்ய போகிறதை தடுக்கிறவன் யார்? பைபிள் வசனம் இருக்குது, நான் செய்ய போறதை தடுக்கிறவன் யாரு சொல்லுங்க? என் அப்பா செய்யறத எவனாலும் தடுக்க முடியாது. போடா, அவர் செய்ய வேண்டிய நாளில் 100 கோடி பிசாசு வந்து நின்னால் அவர் எனக்கு செய்வார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் சூழ பாளையம் இறங்கி காப்பாத்துறாராம். எத்தனை கைகள் தடுத்து நின்னாலும் எனக்கு செய்யறத தடுக்கவே முடியாது. ஆமென்.